திருச்செந்தூரில் பல மணி நேரமாக கிணற்றுக்குள் உயிருக்கு போராடிய பசுமாட்டை உடனடியாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நடுநாளு மூளைக்கிணறு ஊரைச் சேர்ந்த பால்துரை என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். மேலும் இவர் 20க்கும் மேற்பட்ட மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் மாடுகளை அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் இரவு நேரத்தில் மேய்ச்சலுக்கு அனுப்புவது வழக்கமாக இருந்துள்ளது. இந்த நிலையில் மேய்ச்சலுக்கு அனுப்பிய மாடுகளை காலை 4 மணிக்கு பால் கறப்பதற்கு மாடுகளை தோட்டத்தில் இருந்து வெளியேற்றியுள்ளார். இதில் ஒரு மாடு மட்டும் காணவில்லை. உடனே அவர் தோட்டத்தின் பகுதிகளில் தேடியுள்ளார். இதில் தோட்டத்தில் இருந்த தரைமட்ட கிணற்றுக்குள் மாடு விழுந்து ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். என்ன செய்வதென்று அறியாமல் உடனடியாக திருச்செந்தூர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். உடனடியாக திருச்செந்தூர் தீயணைப்புத்துறை சிறப்பு நிலைய அலுவலர் மோகன் தலைமையில் தீயணைப்புத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிணற்றுக்குள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாற்றை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் இளைஞர்களும் சேர்ந்து கயிற்றின் மூலமாக கட்டி மாட்டினை பத்திரமாக மீட்டனர். இதனால் மாட்டின் உரிமையாளர் மற்றும் இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். கிணற்றுக்குள் விழுந்த மாட்டினை உடனடியாக மீட்டு கொடுத்த தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு ஊர் மக்களும் சமூக ஆர்வலர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுமா தம்பி ஏன்னா பெரிய மாடு பாருங்க இழுக்கும் ரெடி 1 இழுத்து கொண்டு போய் கொஞ்சம் இழுங்க சப்போர்ட்ல இழுங்க கொஞ்சம் முன்னாடி வரட்டும் இல்ல திரும்ப தம்பி உள்ள விழுந்துரும் இல்ல கொஞ்சம் உள்ள விழுந்துரும் கொஞ்சம் இழுங்க இழுங்க அவுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.